நண்பர்களுக்கு வணக்கம். MEGTNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். தாய் சேய் பராமரிப்பு அவசியமா? இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் 38.9% குழந்தைகள் தேவையான அளவுக்கு வளர்ச்சி பெறவில்லை என மாநிலங்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது இந்திய குழந்தைகளில் 1/3 என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சவிதா தாக்கூர் இதை தெரிவித்துள்ளார். போஷன் செயலி மூலம் இந்தியாவில் உள்ள 7.54 கோடி குழந்தைகளின் தரவுகள் பெறப்பட்டு கணிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 0 முதல் 5 வயது வரை குழந்தைகளின் 38.9% குழந்தைகள் வளர்ச்சி குன்றியவர்களாகவும், 17% குழந்தைகள் எடை குறைந்தவர்களாகவும், 5.2% குழந்தைகள் மிகவும் மெலிந்து எடை குறைந்தவர்களாகவும் உள்ளனர். பிறக்கும் 1000 குழந்தைகளில் எத்தனை குழந்தைகள் 1 வயதை அடையும் முன் இறந்து விடுகிறார்கள் என்பதை வைத்துதான் குழந்தைகள் மரண விகிதத்தை கணிக்கின்றனர். உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்பின்படி உலக அளவில் 1990ஆம் ஆண்டுகளில் 50 லட்சமாக இருந்த இந்த வீதம் 2022களில் 23 லட்சமாக குறைந்துள்ளது. ஆனால் பிறந்து வளரும் குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன் வாழ்வது மட்டுமே அவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து வாழ வழிவகுக்கும். அவ்வாறு இல்லாமல் குழந்தைகளில் குறிப்பிட்ட சதவீதத்தினர் ஊட்டச்சத்து குறைபாட்டுடன் வளர நேர்ந்தால் அவர்கள் பல்வேறு உடலியல் சிக்கல்களை சந்திப்பர் என்பது உறுதி. குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நாளொன்றுக்கு சுமார் 13 மணி நேர உறக்கம் அவசியம். இதனை மனதில் வைத்துதான் அரசும் கொள்கை வகுப்பாளர்களும் அங்கன்வாடி மையங்கள் மூலமாக தாய் சேய் நலனை பராமரிக்க முயல்கின்றனர். அனைத்து தாய்மார்களும் அங்கன்வாடி மையத்துடனும் அங்கன்வாடி மையத்தோடு இணைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மூலமாகவும் கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். தாய்மார்களும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்து மாவு தருகின்றனர். குறிப்பிட்ட கால இடைவெளியில் தடுப்பூசிகளை போட்டுக்கொள்வதை உறுதிப்படுத்துகின்றனர். தாய்மார்களின் எடையை தொடர்ந்து கண்காணிக்கின்றனர். குழந்தை பிறப்பிற்கு பின்னரும் சரியான கால இடைவெளியில் தடுப்பூசிகளை செலுத்தியும் சொட்டு மருந்துகளை இட்டும் சேவை புரிகின்றனர். பல்வேறு விஷயங்களை பின்பற்ற தயாராக இருக்கும் சமுதாயம் குழந்தை வளர்ப்பின் ஆரோக்கியமான விஷயங்களையும் பின்பற்ற முன்வர வேண்டும். அதுவரை அரசுகளின் முன்னுரிமை தாய் சேய் பராமரிப்பிலிருந்துதான் ஆக வேண்டும். குழந்தைகளே எதிர்கால மனித வளங்கள். எனவே குழந்தைகள் பிணியின்றி வாழ்தல் அவசியமாகும். நன்றி.